2024 போட்டேன். 2024 என்னுடைய இது மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்காரு. அது எதன் அடிப்படையில் சொல்றாரு? இதுக்கெல்லாம் எதிராக ஆம்ஸ்ட்ராங் பேசுகிறாரு. பெரும்பான்மையான பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தோம்னா வட மாநிலங்களில் எங்களை தவிர வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, நாங்கள் சொல்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும், இந்த சின்னலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு. கூடியே இருக்கிற செவ்வாழை நீ எப்படி ஓட்டு போட்டேன்ற? ஏன் அப்போ அப்படி இருந்தான், நான் மாறிட்டேன், ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு. நீ கூடவே இருந்து மாறாமல் இருந்தேன்னா ஆம்ஸ்ட்ராங் ஆலாம் சார். இது வந்துங்க இவங்கெல்லாம் ஒரே கம்பெனி ஸ்டாஃப் தாங்க. நீங்கள் திருமணம் ரஞ்சித்து இவங்கெல்லாம் கம்பெனி ஸ்டாஃப் தான். தொடர்ந்து விசாரணையெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்து முன்னேற்றம் இருக்க மாதிரியே தினம் ஒருத்தராக குற்றவாளி கொண்டு வராங்க. பதத்தில் போனை எடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல ரவுடின்னாங்க, அப்புறம் ஆருத்ரான்னாங்க. இது ரெண்டுத்தையும் ஒத்துக்கலன்னு என்ன பண்ணாங்க, என்னடா தேர்றது கட்ட பஞ்சாயத்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்றாங்க. அப்புறம் அஞ்சலை, அப்போ பிஜேபி எடுத்த உடனே பல பேர் முதல் நாளே இவன் ஒரு நாள்லேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சா மாதிரி பிஜேபி தான் இது. இந்த இடத்துல கேள்வி ஒன்று, இந்த மலர்கொடி அஞ்சலி தான் ஃபைனல் டச்சாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் அவள் சுலபமாக நெருங்கிற முடியும்னு நினைக்கிறீங்களா? இது நம்புற மாதிரியா இருக்குது? ஏங்க இது ஒரு பெரிய, இது தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய, இதற்கு பின்னால் ஒரு சரி இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கை போய் தொட முடியாது. ஒரு குரூப்பை இவங்க ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா குரூப்புகளையும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா, இல்லை சித்தாந்தத்துக்கு எதிராக நாம் இருக்கிறோம், பர்சனலாக பல விஷயங்களில் யார் யார் எதிராக இருக்கா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ஒரு யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். ஒருத்தரோ ரெண்டு பேர். அவர் பெரிய பொலிட்டிக்கல் பவர் உள்ள நபராகவும் இல்லை பொலிட்டீஷியனாகவும் கூட இருக்கலாம். இப்போ ஏதோ புதுசாக பாம் சேகர்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து பாம் சேகர் இதற்கு பழி தீர்ப்பதற்காக இவர் தீர்த்துருவார். நான் என்ன சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பழி தீர்ப்பதற்கு ஒரு நபர் ரெடி ஆகிட்டாருன்னு தோணுதில்லை. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பண்ணுவதற்கு ஒரு டீம் ரெடியாக இருக்குன்னு ஏன் உங்களுக்கு தெரியலையா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துட்டீங்களா? அதால் இந்த விசாரணை எங்களை பொறுத்தவரை இது சரியாக போகுதா என்ன, சரியாக போவதற்கான வாய்ப்பு கம்மின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸை யாரும் குறை சொல்ல, போலீஸ் தே ஆர் வெல் டேலண்டன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் இன்றைக்கி நம்முடைய போலீஸ் மாடல் போலீஸாக இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் அடுத்தடுத்து புதிய தகவல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நேரத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியிருக்காரு. பல விதங்களில் கருத்துக்கு முன்னும் பின்னும் பேசியிருந்தாலும் கூட அவர் முக்கியமான பேசியிருக்காரு. நாங்கள் எல்லாம் ரவுடிகள் தான், எங்களை மீறி மெட்ராஸ் யாராலையும் ஆட்சி செய்ய முடியாது அப்படிலாம் பேசியிருக்காரு. தன் சமுதாய மக்களை தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு இது வழிவகுக்குமோ? இல்லை, அதை நம்ம அப்படி பார்க்குறதுக்கு இல்லை. அவர் பேசிய பல விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் இந்த மக்களை ரவுடிகளாக சித்தரிக்கிறார்கள். எங்களை ரவுடின்னா நாங்கள் ரவுடி தான் பெண்ணா அப்படின்ற பாணியில் கூட அதை எடுத்துக்கலாம். அது ஒரு எமோஷ்னல் பேச்சு தானே அது. நீங்கள் இப்போ ஒன்று சொல்லுவாங்களே, கருப்பாகிறவங்களாம் அக்யூஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு பொது பார்வை இருக்குல்ல. ஆமாம். அந்த மாதிரி இவனா அவங்களாம் கோட்டாப்பா அப்படின்னு ஒரு பொது பார்வை இருக்குது. எஸ்சிக்கள்னால, பட்டியல் சமூக மக்கள்னால அவங்களாம் கோட்டாப்பா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆனால் உண்மை அது இல்லைல்ல. 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த 10 சேர்த்தோம்னா 79 ஆல்மோஸ்ட்டு முக்காலையும் தாண்டி. ஆமாம். அப்போ 3/4 பேர் இங்கே தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 80 பேர் 79 பேர் இடஒதுக்கீட்டு பயனாளிகள் தான். ஆனால் நீங்கள் இடஒதுக்கீடுனால அதுங்க எல்லாம் இடஒதுக்கீட்டில் வந்துட்டுங்கப்பா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த மக்கள்னால லும்பன்கள், பொறுக்கிகள், பிசிஆரை தவறாக பயன்படுத்துபவர்கள் அப்படின்னு ஒரு பொது பார்வையில் இருக்குல்ல. இப்போ ஆம்ஸ்ட்ராங் மீது ஒரு ரவுடின்ற பிம்பம் கட்டப்படுகிறதுல, அதுலேருந்து ஒரு எமோஷனான பேச்சாக தான் நம்ம பார்க்கணும் அதை. இல்லை, அதே நேரத்தில் சொன்னது முக்கியமானது 2024 ஓட்டு போட்டேன், 2024 என்னுடைய இது மாற்றம் பெறும்னு சொல்லியிருக்காரு. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? இல்லை, அது மிகப்பெரிய தவறுங்க. அது அதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த பேரணி
ஆம்ஸ்டாங்கான நீதி கெட்டு போயிருக்கு. முதல்ல அந்த நீதி எங்கே இருக்கு? அது நான் ராஜரத்ன ஸ்டேடியம் தானே இருக்குதா? ரமணா ஹோட்டல்லேருந்து ராஜரத்ன ஸ்டேடியம் வர்றது ஒன்று நீதி வாங்கிடுவோமா? அது அது வேறு. சரி, ஒரு அடையாளத்துக்காக அந்த நிகழ்வை நடத்துனாங்க, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல நாங்கள் 26 ஓட்டு போட்டோம், நாங்கள் வந்து அப்புறம் வரும் தேர்தலில் நாங்கள் மாறிப்போம், நீங்கள் வந்து இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற வாதம் இருக்குல்ல, அது எப்படி சரியாக இருக்கும்? நீ ஆம்ஸ்டாங்க்கு நகம் சதயமாக இருக்கிறேன்னு சொல்கிற, அண்ணன் தான் உயிருன்ற, அண்ணன் ஒரு அரசியல் பேசுகிறாரு. ஆமாம், அண்ணன் பேசுகிற அரசியலுங்கிறது, எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் அந்த பண்ணையில் வேலை செய்வாங்க, அவங்க வந்து கூலியை அதாவது சம்பளத்தை கூட கூலி வாங்கின்னு வரேன்னுவாங்க சட்டம் இல்லாமல். நான் எப்போ அது கூலி இல்லைப்பா, அது வந்து வருமானம்பா, ஊதியம்பா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எஜமானலாம் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாதுடா அப்படின்னு போய் நிற்பாங்க. அப்போ அதெல்லாம் வேணான்னு நாங்கள் தனியாக நிற்கிறோம். இப்போ திரும்பவும் அம்பேத்கர், ரெட்டவேலு சீனிவாசன் போன்றவர்களாம் வாங்கி கொடுத்த அந்த பேண்ட் ஷர்ட் போடுற உரிமையில் நீங்கள் போய் பேண்ட் ஷர்ட் போடணும், ஒரு பொக்கே எடுத்துக்கின்னு போய் குனிஞ்சி திரும்ப நிற்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நம்மை நாமே ஆளணும்ன்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறார். அதே போல் திமுக கூட்டணியில் ஒரு தமிழர் கட்சி இருக்குது, அந்த தமிழர் கட்சி சொல்லுது இன்னொரு தமிழர் கட்சி வந்தால், ஏன் இப்படி சொல்லுவோமே, விசிகா இருக்கிற விசிகா, நாங்கள் வந்து ராமதாசனுங்கிற ஒரு தமிழர் அந்த கூட்டணிக்குள் வந்தால் எங்களால் ஒன்றாக நிற்க முடியாது அப்படின்னு. அப்போ இதற்கெல்லாம் எதிராக வந்து ஆம்ஸ்டாங் பேசுகிறாரு. பெரும்பான்மையான பறையர்களும் வன்னியர்களும் ஒன்று சேர்ந்தோம்னா வட மாநிலங்களில் எங்களை தவிர வேறு யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது, நாங்கள் சொல்கிறவங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும், அதனால் அதை நோக்கி நம்ம போகணும்னு அவர் சொல்கிறார். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே நாங்கள் 2 பேரும் சேர்ந்துப்போம், எங்களை நீயா நானா அது நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், நீ கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள், இல்லை நீ ஃபஸ்ட்டு நான் செகண்டு, இல்லை நான் செகண்டு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம நாம் முடிவு பண்ணிப்போம். அதால் நாம் ஒருங்கிணைய வேண்டிய கட்டாயம் இருக்குது, நாம் இந்த சின்னலாம் நமக்கு வேணாம் அப்படின்னு ஆம்ஸ்டாங் சொல்கிறாரு. கூடியே இருக்கிற செவ்வாழை நீ எப்படி சார் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவன் போட்டான்னா பரவாயில்ல, நீ கூடியே இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களால் உனக்கு பல வழிகளில் உனக்கு வந்து நன்மை நடந்திருக்கு, 2 பேரும் மனவிட்டு பேசுகிறேன்றீங்க போனன்றீங்க, எப்படா அவருக்குன்னா என் உயிருன்ற, அப்போது எப்படி நீ போட்டு போட்ட? இல்லை 2021 அந்த நெருக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு வேளை. எப்போ 2000 கொள்கை ரீதியாக 2021 போது. அப்போ இப்போ எம்பி தேர்தல் யாருக்கு போட்டாராம்? அதுவும் நம்ம போட்டிருப்பாரு. அப்புறம் இப்போ தானே நீங்கள் இதே மாதிரியே போயின்னு இருந்தீங்கன்னா நான் மாறிப்பேன். என் அப்பா அப்படி இருந்தான், நான் மாறிட்டேன், ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஆம்ஸ்டாங் சொல்கிறாரு. நீ கூடவே இருந்து மாறாமல் இருந்தன்னா நீ ஆம்ஸ்டாங் ஆளா? எந்த இடத்துல அந்த புரிதல் வந்து அவர் இந்த மாதிரி பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்துங்க, இவங்கெல்லாம் ஒரே கம்பெனி ஸ்டாஃப் தாங்க. நீங்கள் திருமாவளவன், ரஞ்சித்து, இவங்கெல்லாம் கம்பெனி ஸ்டாஃப் தான். அதால் அவங்க இந்த நிலையில் இருக்காங்க. இப்போ மாயாவதி வந்து சொல்கிறாங்கல்ல, அத்வாலே சொல்கிறாருல்ல, முன்னாள் சிஎம் எடப்பாடி சொல்கிறாருல்ல, ஜெகன் சொல்கிறாருல்ல, சேக்கு தாமசன் சொல்கிறாருல்ல, நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி பல பேர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டோம். இப்போ மாயாவதிக்கும் அவங்க என்ன பிரச்சனையா? இல்லைக்கும் மாயாவதி அவர்களுக்கும் நேரடியாக ஏதாவது தொழில் போட்டி, அரசியல் போட்டி இல்லை, இல்லை பர்சனல் போட்டி ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன் அந்த அம்மா வந்து மாநில அரசு தலையீடுதல் இல்லைன்னா நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு, நீ வந்து குற்றத்துக்கு அப்பாற்பட்டவன், உன் மீது பழி இல்லைன்னா நீ, அவங்க வெறுமனே கூட கேட்கல, அதாவது மிக உயரிய வந்து புலனாய்வு நிறுவனம் இதை விசாரணை பண்ணணுன்னு கூட கேட்கல, சுப்பீரியர் அத்தாரிட்டி விசாரணை பண்ணணும் கேட்கல, நீ உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீ சிபிஐ வைன்ட்டாங்க. அப்போ என் மீது தவறு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? சிபிஐ விசாரணை வச்சுருக்கணும். சரி, அது வைக்கல, சரி அது அரசு பாலிசின்னு கூட நீங்கள் வச்சிங்க, இல்லை அதுக்கு பின்னாடி 1000 இருக்கட்டும். ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சிபிஐ கேட்குறான். சிபிஐ கேட்குறவங்களாம் பளிச்சுன்னு கேட்டுறான், யோ சிபிஐ தான் வேணுன்றான். சிபிஐ வேணான்னு சொல்கிற ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் திருட்டு மொழி முடிச்சுருக்கிறாங்க பாருங்க. என்ன காரணம்? அது அந்த திருட்டு மொழிக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்குது.
இல்லை இந்த சோப்பு போடுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போது இப்போ 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 நடந்த வரைக்கும் ஏங்க கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாருங்க. ஆமாம். ஸோ இது போலீஸ் கூலிப்படை மாதிரி செயல்பட்டு சுட்டாங்கயா, இது வந்து ஜுடிஷியலுக்கு அப்பாற்பட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தண்டனை கொடுக்குறது தப்பு. அப்போ இதே மாதிரி போனீங்கன்னா அப்போ அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்களும் அவங்கவுங்க சுட்டுப்பாங்க, இது தவறு, இதை ஒத்துக்கவே முடியாதுன்னு கூட இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் அவர்களே ஒரு எம்பி அவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களாம் சொல்கிறாருல்ல, ஏன் நீ உங்ககிட்ட அந்த தெளிவு இல்லை? அப்போது இப்போ இன்னை வரைக்கும் விசாரணை சரியாக போனால் விசாரணை சரியாக தானே போகுது. அப்புறம் நான் இன்னும் நாங்கள் 10 நாள் பார்ப்போம், நீ 10 நாளுக்குள்ளே நீ பிடிக்கலாம், அப்புறம் பார்த்துக்க, அப்புறம் நான் உன் மேலே விட்டுருவேன். இந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை, தொடர்ந்து விசாரணையெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்து முன்னேற்றம் இருக்க மாதிரியே தினம் ஒருத்தராக குற்றவாளின்னு கொண்டு வராங்க. முதல் போனை எடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதான் சார், உங்களுக்கு சீரியலில் திடீர்னு அப்படி குத்த வர நேரத்தில் கட் பண்ணுவான், தொடருன்னு மறுநாள் குத்த மாட்டான். அந்த மாதிரி கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டெய்லி ஒரு ட்விஸ்ட்டு. முதல்ல ரவுடின்னாங்க, அப்புறம் ஆருத்ரான்னாங்க, இது ரெண்டுத்தையும் ஒத்துக்கலன்னு என்ன பண்ணாங்க, என்னடா தேர்றது கட்ட பஞ்சாயத்து, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்றாங்க. அப்புறம் வந்து அஞ்சலை, அப்போ பிஜேபி எடுத்த உடனே பல பேர் முதல் நாளே இவன் வந்து ஒரு நாள்லேயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சா மாதிரி பிஜேபி தான் இது முதல் நாளே. ஏன்னா உங்களுக்கு எப்படா தெரியும் பிஜேபி தான்னு? ஆமாம், இல்லை அது சனாதனம், அது சந்தானம், அது இதுன்னு பிஜேபி தான்ட்டானோ. அதுக்கேற்ற மாதிரி இந்த அஞ்சலின்னு ஒரு அம்மா. ஆமாம். நான் என்ன கேட்குறேன், இப்போ கட்சிக்கு வந்த பிறகு ரவுடியாக மாறுறான்ல அவனும்? ரவுடி பையன் தானே கட்சிக்கு வரான். அது எல்லா கட்சியிலும் தான், நாட் ஈவன் பிஜேபி இல்லை. அதில் ஏங்க முதல்ல ரவுடி கட்சினாலே தானே ஒரு பேர் இருக்குது இங்கே சார். அது இயல்பு. நான் தான் சொல்கிறேன், அது அந்த கட்சியில் இருப்பாங்க, இந்த கட்சியில் இருப்பாங்க, என் கட்சியில் இருப்பாங்க. ஒரு 4 விஷயங்களை பண்ணிட்டுவேன், ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போதும்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை ஏதோ ஒன்றுப்பா விட்டு தொலைப்பா, நான் நிம்மதியாக இருப்போம்ப்பா அப்படின்னு கூட வரலாம். இல்லை பாதுகாப்புக்காக கூட வரலாம். நாம் ஒன்றும் தப்பு செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் என்றைக்கோ செஞ்ச தப்புக்கு நம்ம திரும்பவும் நம்ம மீது அந்த பார்வை இருக்கக்கூடாது. நான் வந்து இப்போ திருந்திட்டேன், போயிட்டேன், வந்துட்டேன், நமக்கு பேசுவதற்கு ஒரு குரல் வேணும், இல்லை பாதுகாப்பு இருக்கிறதுக்கு ஒரு பேனர் வேணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அவன் கட்சிக்கு வந்த பிறகு அக்யூஸ்ட் வேலையை காட்டினா பிடிச்சி போடு. இப்போ பிஜேபியில் இருக்கிற அக்யூஸ்ட் தப்பு பண்ணால் பிடிக்குதுன்னு என்னாகுதா? அதிமுகவில் இருக்கிற அக்யூஸ்ட்கள் தப்பு பண்ணால் பிடிக்கக்கூடாதுன்னு எதனா இருக்கா? நீங்கள் ஆளுங்கட்சி பெரும்பாலும் அவங்க கட்சிக்காரங்களை கொஞ்சம் பார்த்து செய்யும். சரி, உங்களை விட்டுருங்கப்பா, உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நாங்கள் தந்துடுறோம். எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற, இல்லை மாற்று முகாமில் இருக்கிற, எதிரணியில் இருக்கிற, இல்லை உங்களை தவிர்த்து மற்றவங்க சார். கம்யூனிஸ்ட் கட்சியில் ரவுடி இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியில் கொலகாரம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து வட்டி கொடுறோம் இல்லையா? இருக்கானா இல்லையா? தருமபுரி பக்கம்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து எஸ்சி 20 விற்கிறவன் இல்லையா? 1 லட்ச ரூபா கொடுத்து சங்கத்தில் உறுப்பினரானா எஸ்சின்னு சர்டிஃபிகேட் வாங்கி தரது இல்லையா? ஒரிஜினல் எஸ்சி வந்து போராட்டம் பண்ணால் டூப்ளிகேட் எஸ்சிகளை வச்சு எதிர் போராட்டம் அன்றைக்கே பண்ணுறது இல்லையா? நான் போயிருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி வேலைகள் கூட நடக்குதா? அப்போ எந்த கட்சியில் தான் இல்லை. அப்போது கட்சிகளை இவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். புடி செமையாக மாட்டினான்டா பிஜேபிக்காரன் அப்படின்னு டக்குன்னு பிடிச்சிருக்க வேண்டியது தானே. ஆருத்ராவில் அவர் வாங்கிட்டார், இவர் வாங்கிட்டார். எப்பா நீங்கள் தானேப்பா சிபிசிஐடி விசாரணை தானேப்பா. இப்போ ஆருத்ராவை வந்து சிபிஐ விசாரணை பண்ணால் கூட அவங்க டெல்லியிலே பேசி கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சிபிசிஐடி விசாரணை தானே. ஆமாம். டக்குன்னு பிடிக்கல, நீங்கள் உங்களை எது தடுக்குது? அப்போது பிடிக்கலன்னா ஒன்று போலீஸ் எதோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, அப்படி இல்லை அதுக்கான ஆதாரம் இல்லை, அப்படி தானே அர்த்தம். 2 வகை தானே. ஆமாம். அப்போ எடுத்த உடனே பிஜேபி அது இதுனாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா கட்சியிலும் ஒவ்வொருத்தங்கிறான். ஆமாம், திமுக வழக்கறிஞர் ஒருத்தர். ஆமாம், ரவுடிகளுக்கு வந்து கட்சி கிடையாது. கட்சியாக ரவுடியாக இருந்தால் தானே கட்சிக்கு வரான் அப்படின்னாங்க. இப்போது அஞ்சலியோடு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. என்னமோ அந்த அம்மா தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை அந்த அம்மா சொல்லி சினிமாவில் வர மாதிரி இந்த சொர்ணாக்கா கேரக்டர் வரும், அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லி தான் எல்லாத்தையும் வந்தாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இந்த இடத்துல கேள்வி ஒன்று, இந்த மலர்கொடி அஞ்சலி தான் ஃபைனல் டச்சாக கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. இந்த 2 பேரும் அவள் சுலபமாக நெருங்கிற முடியும்னு நினைக்கிறீங்களா? இது நம்புற மாதிரியா இருக்குது? ஏங்க இது ஒரு தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய இதற்கு பின்னால் ஒரு சரி இல்லாமல் ஆம்ஸ்டாங்கை போய் தொட முடியாதுங்க.
ஆமாம். ஆமாம், அது நேச்சுரலாக அதுதான் உண்மை. ம். ஆம்ஸ்ட்ராங் அப்படி ஈஸியாக வந்து சாகிற ஆளும் இல்லை. ம். அப்படி இருக்கிற போது ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணுன்ற எண்ணமே பலருக்கு வராது. ம். அப்படி இருக்கிற போது ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் வந்து எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை, ம். கேஸ் போடுறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை இவங்க ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா குரூப்புகளையும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கா, இல்லை சித்தாந்தத்துக்கு எதிராக நாம் இருக்கிறோம், பர்சனலாக பல விஷயங்களில் யார் யார் எதிராக இருக்கா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி ஒரு யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். ஒருத்தரோ 2 பேர் பின்புலத்தில் ஒருத்தர் இருக்காங்க. ஆமாம், அவர் வந்து பெரிய பொலிட்டிக்கல் பவர் உள்ள நபராகவும் இல்லை பொலிட்டீஷியனாகவும் கூட இருக்கலாம். அவங்க தான் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஞ்சலெல்லாம்ப்பா அது ஏதோ கஞ்சா விற்றுது, அதை விற்றுது, இதை விற்றுன்றான். அப்புறம் வந்து நம்ம ஆற்காடு சுரேஷோட தம்பி ஏதோ பிரேஸ்லெட்டை 4.5 லட்சத்துக்கு ஏதோ வச்சேன்னுங்கிறான். ஏய், நீங்களாம் எப்படா வந்து இப்போ இத்தனை கோடிக்கு நீங்கள் வந்து பண்ண முடியும் கொலைன்ற அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவங்கணத்தை கொடுக்கும்போது துப்பாக்கி வச்சுருந்தாராம். ஏன்னா அந்த துப்பாக்கியில் பொசுக்குன்னு சுட்டிருந்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும். மொத்த காசு நீனே வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம்ல, எதுக்கு ஒரு 10-15 பேருக்கு வந்து பங்கீடு வச்சுருக்கிறாரு? அந்த மாதிரி வெப்பன்ஸ் இருந்திருந்தா இப்படின்னு பல மர்ம கேள்விகள்லாம் இருக்குல்ல. அதால் இவங்க வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியார்களுக்கு டெய்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் டன் 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 மியூசிக்கை போட்டு அதை பிடிச்சாங்க, இதை பிடிச்சாங்க, அப்புறம் 4.5 லட்சம்னாங்க, வக்கீல் இல்லைனாங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு கண்காட்டி தானா? ஆமாம், இது வந்து டெய்லி ஒரு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே டெய்லி ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ ஏதோ புதுசாக பாம் சேகர்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து பாம் சேகர் வந்து இதற்கு பழி தீர்ப்பதற்காக அவர் பட்டியல் சமூகம், அவர் பறையர், இது பட்டியல் இந்த இதுக்கு பழி தீர்ப்பதற்கு இவர் தீர்த்துருவார். நான் என்ன சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பழி தீர்ப்பதற்கு ஒரு நபர் ரெடி ஆகிட்டாருன்னு தோணுதில்ல. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பண்ணுவதற்கு ஒரு டீம் ரெடியாக இருக்குன்னு ஏன் உங்களுக்கு தெரியல? தெரியலையா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்துட்டிங்களா? இல்லை நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்களான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ நேற்று பாருங்கள், 16ஆம் நாள் 2 நாளைக்கு முன்னாடியே அதாவது பிஎஸ்பி ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்துட்டாங்க. அந்த காரியம் அன்னைக்கு மிகப்பெரிய சம்பவம் நடக்க பழி தீர்க்க போகிறாங்க. அங்கங்கே அலர்ட் போட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, ரவுடிகளை வாட்ச் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் நேற்று விழாவில் கலந்துக்கணும்னா எல்லாம் அழுகாட்சியாகுது. ஜனங்க வந்து இன்னும் அவரை மறக்கலை. எல்லாம் நேற்று ஒரே அழையில் அழுது புரண்டு போகிறாங்க மக்கள். அது அவங்களாம் உண்மையாக தான், தலைவர் மாதிரி அவனும் போலியாலாம் அழுவலை, தலைவர்கள் மாதிரி மக்கள் இயல்பாக உண்மையிலே அழுது புலம்பி போகிறாங்க. அப்போ என்ன மாதிரி ஒரு இமேஜை ஆம்ஸ்ட்ராங்குக்கு இறந்த பிறகும் கொடுக்குறார்கள் பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் அவ்வளவு கூடியவர்கள் 15 நாளைக்குள்ளே பழிக்கு பழி வாங்கிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம கேட்டோம், பழிக்கு பழி வாங்குறது எது, பழி வாங்குறதே தெரியலையப்பா அப்படின்ற போது தான் பல சிக்கல்கள் இதில் இருக்குது. அதால் இந்த விசாரணை எங்களை பொறுத்தவரை இது சரியாக போகுதா என்ன, சரியாக போவதற்கான வாய்ப்பு கம்மின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸை யாரும் கூட சொல்லலை. போலீஸ் வந்து தே ஆர் வெல் டேலண்டன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் இன்றைக்கி வந்து நம்முடைய போலீஸ் வந்து திராவிட மாடல் போலீஸாக இருக்குது. தமிழ்நாடு காவல்துறையா இல்லையா? காவல்துறையாக இல்லை, அது ஒரு எல்லை வரைக்கும் தான் போகும். இப்போ சொல்கிறாங்களே திராவிட மாடல் ஆச்சுன்னா என்னது? நீங்கள் சொல்கிறது தான் நம்ம கடலோர பீச் குதிரை மாதிரியா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது வந்துடும்ன்ற மாதிரி? இல்லை, யானை அதோட பாகன் மாதிரி. ஓ, யானை பலமானது தான். ஆமாம், ஆனால் போய் கடையில் போய் ஒரு வாழைப்பழத்துக்கு நிற்கும். அந்த மாதிரி நம்ம போலீஸை இன்றைக்கி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ திராவிட மாடல்லாம் என்னது, யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அவங்கள தூக்கி நிறுத்துகிறோம். யாருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கு? எங்கள் சமூகத்துக்கு தான் தமிழ்நாட்டில் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கு. இந்திய அளவிலும் சரி, நாங்கள் தான் வந்து இப்படி கிடக்கிறோம். எங்கே எங்களை தூக்கி போட்டாங்க, தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி வேணால் போட்டு சொல்கிறாங்க. அதான் தூக்கி வேணால் எங்கன்னா ஒரு பக்கம் பீத்தண்ணியை கொடுங்கன்னு கடாச்சிருப்பாங்களே தவிர எங்கேயா உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இல்லை எங்கள் மீது பட்டியல் சமூக மக்கள் மீது நடக்கிற அட்ராசிட்டிக்கு போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீண்டாமை ஓரளவுக்கு தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் வந்து சமூக முன்னேற்றத்தோடு பொருளாதார முன்னேற்றத்தையும் தூக்கி நிறுத்தி இந்த மக்களை மேலே கொண்டாந்து வந்திருக்கோம். சொல்லுங்கள்,
இன்னமும் பீத்தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு 120 கோடி ரூபா கக்கூஸ் கட்டத்துக்கு ஒதுக்குனா 2 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு 112 கோடியை திருப்பி எடுப்புறீங்க. எங்கள் காசு எடுத்து ரேஷன் பொருள் கொடுக்குறீங்க. எங்கள் காசு எடுத்து எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சப் பிளான்ல இருந்து வந்து மகளிர் என்ன உரிமை தொகையா அது கொடுக்குறீங்க. முதல்ல சப் பிளானோட அடிப்படை தெரிஞ்சுக்கணும். சப் பிளான் வந்து இந்திரா காந்தி அம்மையாரால் நம்ம மறைந்த பெருந்தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் ஒரு இந்தியா முழுக்க ஒரு ஆய்வு பண்ணி பல ரெக்கமெண்டேஷன் தராரு. அதில் 2 தான் பிசிஆர் வழக்கம், இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி வழக்கம், சப்ளானும். இந்த சிறப்பு நிதியை ஒதுக்கி இவங்களுக்குன்னு பட்ஜெட் போடணுன்னு. அது எதுக்குன்னா சமூகத்தில் வந்து ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. ஒரு பகுதி மக்கள் கொஞ்சம் மேலே இருக்கான், ஒரு பகுதி கீழே இருக்குது. இது ரெண்டுமே இப்படி இருந்தால் இது எப்பயுமே ஒரு சமமற்ற சூழலை உண்டாக்கும், இது ஒரு பதபதப்பை உண்டாக்கும், இது சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும், நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும். அதால் கீழே கவனத்துக்கு மேலே வைக்கணும். அதுக்கு தான் இந்த சிறப்பு பிளான். அப்போது மேலே வைக்கணும்னு ஒதுக்கப்படுற நிதி எடுத்து செலவு பண்ணாமல் அவன் கீழே கிடக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நான் சொல்ல முடியுமா? இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணலாம் என்ன அர்த்தம்? இந்த பணத்தை செலவு பண்ணால் இவன் கொஞ்சம் மேலே வருவான்னு இதை ஒதுக்குறோம். நீ இந்த பணத்தை செலவு பண்ணலன்னா இருக்கிற இடத்துல இருக்கட்டும், இப்போ என்ன அவசரம், அவெல்லாம் மேலே வந்து என்ன பிடுங்க போகிறான் அப்படிங்கிற பார்வை கூட இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்ம திராவிட போலீஸு, திராவிட மாடல் போலீஸு இதை சரியாக அவங்க வந்து ஒர்க் பண்ண விட மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இந்த நேரத்தில் அந்த பாரஞ்சித் பேசிய அந்த பேச்சு திருமாவளவன் ஓட்டுக்களை சரிப்பதற்கான வேலையாக கூட இருக்கலாம். அவன் சொன்னனால பட்டியலின மக்கள்லாம் ஓரணியாக திரண்டு வெளியே வந்துட போகிறாங்களா விசிகாவை விட்டு? விசிகாவை விட்டு எங்கே வந்துடுவாங்க? இப்போ பாரஞ்சித் சொல்லியிருக்காரு. பாரஞ்சித் எங்கே கூட்டம் போவாருங்களா? புதுதாக அதுவும் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை புது கொள்கையோட சித்தாந்தங்களோட ஆரம்பித்து எங்கே சார் அங்கே வந்து ஒரு ப்ளூ சட்டை போட்டிருந்தாங்க சார், இல்லை ஒரு சிவப்பு சட்டை போட்டிருந்தாங்க. ரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையமா இதை ஒன்று, அதில் வந்து ஒரு ப்ளூ சட்டை வாங்கி தராரு. சரி, ப்ளூ சட்டை போட்டு எங்கே கூட்டம் போகிறாங்க? இந்த மகளிர் சுய ஒதுக்குழுலாம் கூட்டம் போகிறாங்கல்ல கூட்டத்துக்கு, அந்த மாதிரி ப்ளூ சட்டை போட்டு எங்கே கூட்டம் விட போகிறாரு? அதே ஆம்ஸ்டாங் சொன்ன பொக்கையோடு போய் அன்னாரி வழி தானே. ஆள் மட்டும் வேறையாக இருக்கணும், சட்டம் மட்டும் வேறையாக இருக்கும், மாப்பிள்ளை அவர் தான்ற மாதிரி தானே இது. எனக்கு ஒன்று என்னை பொறுத்த வரைங்க இவங்க எல்லாமே வந்து திமுகவின் ஸ்டாஃபுகள் தான். இதில் ஒன்றும் பெருசாக ஒரு விஷயங்கள் இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, குறிப்பாக அவர் பேசும்போது கூட தலித்துகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். உங்களை போன்றவெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது அவர் விரும்புறது இல்லை. பட்டியலினத்தவன் கூட சொல்கிறீங்க. குறிப்பாக நம்ம இப்போ தேவர், கவுண்டர், நாடர், வன்னியர்னு சொல்கிறோம். அதே மாதிரி பறையர், சக்கிலியர், பல்லர்னு சொல்கிறதையும் மறுக்க சொல்லாமல் அவங்களை ஆக்கி வச்சுருக்காங்களே, இது அவங்க ஜாதியின் பெருமையே தெரியாமல் பண்ணி வச்சுருக்காங்களோ? இல்லை, அருந்ததின்றாங்க. தேவேந்திரகுல வேளாளர் தேவேந்திரகுல வேளாளன்றாரு. ஏன் பறையர்களை மட்டும் தலித்துங்கிற சார்? தலித்துன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டிருக்கு. இவங்களே பட்டியல் சமூக மக்கள்னு பயன்படுத்துங்கன்றாங்க. இப்போ இல்லை சாதியின் பேரால் கூட நம்ம வந்து இழிவாக இல்லாமல் வந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு தலித் அமைப்பு தொடங்கினா, தலித்துன்ற பேரில் கழுவி ஊற்றி தொடங்கினவொன்னே நாளே மூட வச்சிடறானோ. ஆமாம், டேய் நாங்களாம் சாம்போர், நாங்களாம் பறையரு, எப்போரா நீ தலித்துனா நீ நாயாடா பேயாடா அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிறபோது திரும்ப திரும்ப வழியை என்னைய தலித்துனாதன்ற, எதுக்கு நீ தலித்துன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற? பட்டியல் சமூகம்னு சொல்லு, இல்லை ஒடுக்கப்பட்டவன் சொல்லு, என்னத்தையாவது மண்ணின் மைந்தர்னு சொல்லு, சன் ஆஃப் சாயில் மூர்த்தியன் சொன்னார்ல அந்த மாதிரி சொல்லு. ஏன் தலித்துன்ற வார்த்தை உதவாத வார்த்தைன்னு நம்ம சொல்லிட்டோம். அரசாங்கமும் இப்போ தலித்துன்னு யாரும் சொல்றது இல்லை. ஆனால் 2-3 பயலுங்க மட்டும் வேறுனே திரும்ப திரும்ப தலித்து தலித்து தலித்து. அரசியல் இருக்கோ? அரசியல். ஆமாங்க. நீங்கள் இப்போ ஒரு சம்பவம் நடைபெறுது, இந்த மாதிரி ஒரு தலித் தாக்கப்பட்டார். யார் தாக்கப்பட்டாலும் நம்ம வருத்தப்படணும், அதில் வந்து மாற்றம் இல்லை. ஒரு தலித் தாக்கப்பட்டாருன்னா யார் என்ன ஆளாக இருப்பான்? நம்ம சொந்தக்காரனாக இருப்பானா, இல்லை அவனாக இருப்பானா, இவனாக இருப்பானா, ஒரு இது இருக்குது. இப்போ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் தாக்கப்பட்டாருன்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் எந்திரிப்பான்ல, ஏய் என்னப்பாச்சு, யார்ப்பா அது அப்படின்வான். அப்போ பக்கத்தில் ஒரு பறைய இருந்தானா, என்னண்ணா எழுந்துக்கிறீங்க, என்னன்னாச்சு, இல்லைப்பா நம்ம இதை யாரோ இது பண்ணிட்டாங்களாம்பா அப்படின்னா அந்த உணர்வு வரும்ல. தலித்துனா அது 19வா யாரோ போல இது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேஷனபிள் வேர்டு தானே. இது ஒன்றும் அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தை இல்லையே. ஜெய்பீம்லாம் சொல்கிறல்ல, அம்பேத்கர் தலித்துன்னு என்னைக்காவது அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரா? அப்போது இந்த மக்களின் உணர்வுகளை பறையர்கள் இன்றைக்கு எழுச்சி பெறுகிறார்கள் என்பதற்காகவே அதை ஒடுக்குவதற்கு, அதை வந்து டிப்ரெஸ் பண்ணுவதற்காக இந்த வார்த்தை வெளியில் உலாவதுன்னு இன்னமும் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துகிறன்னா அப்போ நீ வந்து நீங்கள் அந்த மதுரை
கோயில் விவகாரத்தில் கூட ம் முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் அவர் நிற்கலை. ம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளே அவர் சொல்கிறார்ல, இன்றைக்கு 3 பெரும்பிரிவாக இருக்கிறவர்களை ம் தனித்தனியாக ஆக்கி விட்டாங்க. யார் ஆக்கினது? யார் ஆக்கினது? 18% இங்கே இடஒதுக்கீடு இருந்தது. ம் ஏற்கனவே வந்து ஒரு உரசல் இருக்கத்தானே செய்யும். எல்லா பிசி எம்பிசியில் கூட இது அவன் எடுத்த முறை இவன் எடுத்த முறான்னு இருக்கும்ல. அதே மாதிரி இருந்த அந்த உள் சிக்கலை ஊதி பெரிதாக்கி அருந்தியதற்கு, அதாவது சக்கிலி என்று சொல்ல அருந்தியதற்கு ஒரு 3% இடஒதுக்கீட்டை அவங்க கொடுத்தார். 3% கொடுத்த உடனே தமிழ்நாட்டில் திருமாவளவன் மட்டும்தான் அதை ஆதரித்தார். எங்களை போன்றவர்களாம் அதை எதிர்த்தோம். நான், கிருஷ்ணசாமி, அண்ணன் சேக்கு தமிழர்லாம் எதிர்த்தோம். எங்களுடைய குடும்பாவைகள்லாம் பல இடங்களில் கொளுத்தப்பட்டது. நாங்கள் கேட்டது, நீ எதை வச்சு அதை கொடுத்த? 76 பிரிவு இருக்குன்னா 3% எதன் அடிப்பில் நீ கொடுத்த? அந்த 3% கொடுத்தவங்க இன்றைக்கி 6% கேட்குறாங்க. கேட்பது அவங்க உரிமையாக கூட இருக்கட்டும். இதுக்கு முதல் அடிகோல் இது எது? கருணாநிதி அவர்கள். ஏன்னா அந்த அந்த சக்கிலியர் சமூகம் ஒரு ஆர்கனைஸ்டு மக்களாக இல்லை. அவர்கள் ஓட்டுவதை வாங்குவதற்கு இவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு தான் அதுன்னு பல இடங்களில் வழக்கு நடந்தது, போச்சு. இந்த பறையருக்கும் சக்கிலியருக்குமான முரண்பாடு தீராத முரண்பாடாக வந்து நின்னது. இப்போ எங்களை பிரிச்சனையில் யார் பிரிச்சான்னு ஒரு வார்த்தை சொல்ல அதை சொல்ல மாட்டார். அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நாம் அடிப்படையில் சொல்கிறது, ஆம்ஸ்ட்ராங் எந்த கருத்தை பேசினாரோ அந்த கருத்துக்கு எதிராகவே இருந்து கொண்டு எப்படி நீ ஆம்ஸ்ட்ராங்னு விட்டத்தோடன்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள். அப்போது இது எல்லாமே சினிமாவோட ஸ்கிரிப்ட் மாதிரி. இந்த டைரக்டரு வேறு எந்த யாராவது டைரக்டர் இயக்குறாங்களோன்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு குழப்பம் வந்துச்சுல்ல, விடுதலை சிறுத்தைகள், நீலம், பா ரஞ்சித், நீ அங்கே போகாத நீ இங்கே போகாதுன்னு 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடு போய் இன்றைக்கி வந்து ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் ஒன்றா நிற்கணுன்றது போய், ஏப்பா நீ அங்கே போகாத, நீங்கள் வராத, அங்கே போகாதன்ற ஒரு பேச்சு இன்றைக்கி வந்து, ஏப்பா இவனுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை பாரியா. அவங்க சமூகத்துலேருந்து ஒரு ஆள் செத்துருக்காரு, இந்த ஆள் பாரியா சொல்கிறாரு போவாதன்றாரு. அவர் என்னன்னா, நான் உங்கூட தானே இருப்பேன் எப்பயுமே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னையா இந்த ஜாதி, மானங்கட்ட ஜாதி, இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை தான் பற்றியா, ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்த பின்பும் இவர்களுக்குள் அந்த ஈகோ பற்றியா அப்படின்னு 4 பேர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஆகுதில்ல. அதுதான் இவங்களுக்கு தேவை, இறப்பை வச்சு அரசியல். ஆமாம் சார், இறுதியாக இப்போ நம்ம ரீசெண்டாக செய்தி போய்கிட்டு இருக்கு, இந்த காங்கிரஸ் திமுக தான். செல்வபெருந்தகை சொல்கிறாரு, நாங்களும் திமுகவும் இணைந்த கைகளாக இருக்கிறோம், எங்களை யாராலும் பிரிக்க முடியாது, ஃபிலிஸ்டிக் போட்டு ஒட்டின அளவுக்குள்ள இருக்கோம்னு இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதே கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாருன்னா, இளைஞர்கள் எல்லாம் புதிய கட்சியை நோக்கி போகிறாங்க, காங்கிரஸ் பக்கம் கொண்டு வரணும், நம்ம கூட்டணியில் இருக்கணும்னு யாரும் நம்ம வந்து தட்டி கேட்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம் பேசுகிறாரு. இதில் எந்த கருத்துக்கள் முன்னும் பின்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இப்போது திமுக, அதிமுக, பிஜேபி ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. அதான் கடைசியான உதாரணம் அதான் காட்ட முடியும். ஆமாம், நம்ம வந்து அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, நம்ம அதை மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. பிஜேபி வளருகிற கட்சி. சரி, நம்ம ஒரு பெரிய கட்சியோடு இருக்கிறோம், நம்ம ஏன் நம்ம அங்கங்கே கொடி கிடி ஏற்றுக்கின்னு ஆளைகளை போட்டுக்கின்னு வந்து பொறுப்பாளர்லாம் போட்டு நாம் ஒரு சக்தியாக இதுக்கே அங்கே வளரணும், நம்ம தான் ஒரு பெரிய சக்தி கூட இருக்கிறோமே அப்படின்னு பிஜேபி என்றைக்காவது நினச்சிதா? இல்லை. நல்லதோ கெட்டதோ முரணோ வந்து ஒன்றா இருக்கிறோமோ, அவர்கள் இன்றைக்கி வந்து வளர்ந்து ஒரு சக்தியாக இன்றைக்கி மாறி ஒரு 12% ஓட்டுக்கலையா, 12% இன்றைக்கி வந்து ஒரு சக்தியாக இருக்கிறான். ஒரு 4 வண்டி போகுதுன்னா சும்மா இப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு 1000 பேரை கூட்டுக்கிற சக்தியாக இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துருக்கு. ஆனால் காங்கிரஸ், திமுக காங்கிரஸே மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இப்போ 10 பேர் இங்கேருந்து எம்பிக்கள் போகிறாங்கல்ல இந்த பக்கம், 10 பேர் காங்கிரஸோட ஓட்டா? திமுக எல்லாமே திமுக ஓட்டு தான். அது சார் 100% ஓட்டு அவங்க ஓட்டு தான் சார். அப்போது காங்கிரஸ் கட்சியை நம்ம வளர்க்கணும், நமக்கான பேஸ் இருக்கணும்ல. அப்போ நமக்கான பேஸ் இருக்கணும்னா மக்கள் எப்படி நம்மக்கிட்ட வருவான்? நீங்கள் ஒன்றுமும் சொல்ல முடியுமா? நாங்கள் சுதந்திரத்துக்காக இருந்தோம், காந்தி உப்பை காய்ச்சினார், உண்ணாவிரதம் இருந்தார், காங்கிரஸ் அப்படி பாரம்பரியமிக்க கட்சி, நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து 2 பேரை இழந்திருக்கிறோம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அது அப்புறம் அந்த இழப்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருவானோ. ஆமாம். அப்போது என்ன, இப்போ எது பண்ணால் இன்றைக்கு கட்சி வளரும்?
ஆளுகின்ற அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் பக்கம் நின்னோம்னா அது வளரும். ஐயோ இதெல்லாம் சரியில்லையா, இந்த மாதிரி திட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்னால் வளரும். நீங்கள் வந்து மாப்பிள்ளை கோச்சிக்கு போகிறாருன்னு மாமியார் நினைக்கிற மாதிரி ஐயோ அவர் முன்னே முகம் வாடுற போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் எப்படி வளரும்? செல்வம் காங்கிரஸை வளர்க்கணும்னு ஒரு செயற்குள்ளே சொன்னார். உடனே பக்கத்துலேருந்தே ஒருத்தர் யோ என்ன நீ லூஸ் மாதிரி பேசுகிற அது இதுன்னு கண்ணாமலான்னு பேசி நாம் வந்து சார்ந்து இருக்கிறது தான் வந்து தொங்கி இருக்கிறதான்ற மாதிரிலாம் பேசி ஏகப்பட்ட சிக்கல் வந்தது இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ பதவிக்காக அந்த ஆள், அந்த நபர், குறிப்பிட்ட நபர் செல்வம்னா அது மாநில தலைவரை ஏற்று பேசி அதுக்கப்புறம் மறுநாள் செல்வமும் ஆமாம் காமராஜர் ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்படின்னு பேச வச்சாங்கல்ல. இப்படி பேசினா காங்கிரஸில் எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு கட்சியில் இருக்குன்னா கொஞ்சம் பேர் பொறுக்கி திங்கிறதுக்கு இருப்பா சார், கொஞ்சம் பேர் இல்லை இவங்க வந்து கேட்குற விஷயங்கள் சரியான விஷயங்கள் அப்படின்ற பாலில் தானே ஓட்டு விழும். அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் திமுகவின் பிடிஎம்மாகவே இருந்தீங்கன்னா எப்படி கட்சி வளரும்? அப்புறம் திருப்பி அடுத்த தேர்தலையும் போய் ஐயா ஐயான்னு கெஞ்சி கூத்தாடி சீட்டு கேட்க வேண்டிய நிலைமை தான். நீங்கள் சொல்கிறீங்களா பெருமையாக கொடுக்குற இடத்துல இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு போய் வாங்குற இடத்துல இல்லை, கெஞ்சி வாங்குற இடத்துல இருக்குது. 56 வாக்கில் வந்து இங்கே தானே சார், அவங்க தானே சார் ஆளுங்கட்சி. ஆமாம், எதிர்கட்சி யார் அப்போ? கம்யூனிஸ்ட்டு. எதிர்கட்சி அந்த கம்யூனிஸ்டும் இன்னைக்கு காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸோட ரொம்ப தேர்ந்து போயிருச்சு. இதாவது தேசிய அளவில் இருக்குதுன்றதால ஏதோ பழைய பெருங்காய டப்பா எங்ககிட்ட இந்திரா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங் அப்படி இப்படின்னு பழைய ஆளுங்களை பேரை சொல்லி ஏதோ சீட்டுக்கிட்ட வாங்கிடுறாங்க. ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்குது இல்லை? ஆமாம், இந்தியாவுக்கு நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும். ஏம்மா ஒரு காலம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நம்ம கேட்குற அமைச்சர் பதவியை கொடுக்க மாட்டாங்களோ, சரி 1-2 எக்ஸ்ட்ரா கொடுத்து விடு, என்ன பண்ணுறது இவங்களுக்கு சேஃப்டிக்கு அப்படின்னு கொடுக்குறதானே தவிர காங்கிரஸ் கட்சியின் வலிமையை பார்த்து கொடுக்கறதுலாம் இல்லை. அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய அளவில் இருக்கிற கட்சின்னு சொல்லுது, அங்கே ஒன்றும் இல்லையே. அதால் ஏதோ 1-2 கொடுக்குறாங்க. அதே நிலையில் தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் வளர வேண்டும் என்று பலருக்கு பல சிந்தனை. ஏன்னா எவ்வளோ நாளையா இவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கணும், கூத்தாடிக்கணும், அழுதுக்கணும், புரண்டுக்கணும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.